அண்மை செய்தி. நெல்லையில் ஆணவ கொலை செய்யப்பட்ட ஐடி ஊழியர் கவினின் உடல் பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். 5 நாட்களாக போராட்டம் நடத்திய நிலையில் கவினின் உடலை உறவினர்கள் தற்போது பெற்றுக் கொண்டுள்ளனர். ஐடி ஊழியர் கவினின் படுகொலை சம்பவம் தமிழகத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கும் நிலையில் கவினின் உடல் தற்போது பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. 5 நாட்களாக போராட்டம் நடத்திய நிலையில் கவினின் உடலை உறவினர்கள் பெற்றுக் கொண்டிருக்கின்றனர். கவினின் உடல் பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது நெல்லை செய்தியாளர் செல்வராஜ். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். செல்வராஜ், சொல்லுங்க, கவினின் உடல் பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கும் நிலையில் இது பற்றிய விரிவான விவரம். தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் அருகே உள்ள ஆறுமங்கலத்தைச் சேர்ந்தவர் சந்திரசேகர். இவரது மனைவி தமிழ்ச்செல்வி, இவர் ஆசிரியை. இவரது மகன் கவின் செல்வ கணேஷ். இவர் சென்னையில் உள்ள ஒரு ஐடி ஊழியராக பணிபுரிந்து வந்தார். இந்த நிலையில் கடந்த 27ஆம் தேதி தனது தாத்தாவை பாளையங்கோட்டை உள்ள கேடிசி பகுதியில் உள்ள சித்த மருத்துவமனைக்கு அழைத்து வந்த போது அதே பகுதியைச் சேர்ந்த போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் தம்பதி சரவணன் கிருஷ்ணகுமாரி ஆகியோரின் மகன் சுதீஷ் என்பவரால் வெட்டி கொலை செய்யப்பட்டார். இந்த ஆணவ படுகொலை என்பது தமிழகம் முழுவதும் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த கொலை சம்பவமாக தொடர்பாக பாளையங்கோட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து உதவி கமிஷனர் சுரேஷ் விசாரணை நடத்தியதில் தனது சகோதரியின் சுபாஷினியோடு காதல் கைவிடுமாறு வலியுறுத்தி அதை கேட்காத காரணத்தினால் கவினை சுர்ஜித் கொலை செய்ததாக முதற்கட்ட விசாரணை என்பது தெரிய வந்தன. இதனை அடுத்து அவர் போலீசார் கைது செய்தனர். இதற்கிடையே கொலைக்கு தூண்டுவதாக சுர்ஜித்தின் பெற்றோர் செயல்பட்டதாகவும் அவர்களின் கைது செய்யும் வரை கவினின் உடலை பெற்றுக் கொள்ள மாட்டோம் என உறவினர்கள் தொடர்ந்து தெரிவித்து வந்தனர். இந்த நிலையில் சப் இன்ஸ்பெக்டர் பெயரையும் வழக்கில் சேர்க்கப்பட்டது. நேற்று முன்தினம் அந்த சப் இன்ஸ்பெக்டர் சுர்ஜித்தோட தந்தை சரவணன் கைது செய்யப்பட்டார். இதனிடையில் இந்த வழக்கை சிபிசிஐடி வசம் ஒப்படைக்கப்பட்டது. தமிழக அரசு உத்தரவிட்டது. இதைத் தொடர்ந்து இது குறித்த ஆவணங்களை சிபிசிஐடி ராஜ்குமார் டிஎஸ்பியிடம் ஒப்படைக்கப்பட்டன. இந்த நிலையில் இந்த உடலை வாங்குவதற்காக நேற்று அவரது உறவினருடன் வருவாய்த்துறை அதிகாரிகளும் காவல்துறையிலும் தொடர்ந்து தங்களுடைய பேச்சுவார்த்தை நடத்தினர். பேச்சுவார்த்தையை தொடர்ந்து அவர்கள் இன்று காலை அந்த உடலை பெற்றுக் கொள்வதற்காக சம்மதம் தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து அவர்கள் ஆறுமங்கலத்திலிருந்து நேரடியாக தங்கள் வாகனத்தில் உள்ள பாளையங்கோட்டை உள்ள திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உள்ள பிண அறைக்கு வந்தார்கள். அவருடைய தந்தை சந்திரசேகரிடம் அந்த உடல் என்பது ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இந்த உடலை பெற்றுக்கொண்ட பிறகு அவர்கள் நேரடியாக இங்கே இருந்து ஊர்வலமாக திருநெல்வேலி பாளையங்கோட்டையில் உள்ள இருந்து நேரடியாக சொந்த கிராமத்திற்கு செல்லக்கூடிய சூழ்நிலையாக இருக்கிறது. சுமார் 500க்கும் மேற்பட்ட போலீசார் தங்கள் பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டுள்ளார்கள். முன்னதாக நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவர் சுகுமார் மற்றும் அரசியல் பிரமுகர்கள் மற்றும் பலர் அவருடைய உறவினர்கள் அனைவரும் தங்களுடைய அந்த உடலுக்கு அஞ்சலி செலுத்தி கொண்டு வருகிறார்கள். இதன் பிறகு அந்த உடல் என்பது ஆம்புலன்ஸ் வாகனமாக அந்த அமர ஊர்தி என சொல்லக்கூடிய அந்த வாகனத்தில் ஏற்றப்பட்டு வருகின்றன. இந்த வாகனத்தில் ஏற்றிய பிறகு நேரடியாக இங்கிருந்து புறப்பட்டு ஊர்வலமாக அந்த உடலை கொண்டு செல்வதற்கான ஏற்பாடுகளையும் அவர்கள் உறவினர்கள் செய்துள்ளார்கள். அதன் பிறகு நேரடியாக அவர் சொந்த ஊருக்கு சென்ற பிறகு அங்கே இறுதி சடங்கு மேற்கொள்ளப்படும். இறுதி சடங்கு பிறகு அதன் பிறகு அவர்களுக்கான அந்த பகுதியில் உள்ள அந்த வன்கொடுமை தடுப்பு சட்டத்திற்கான நிதி என்பது 6 லட்சம் ரூபாய் நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவர் உத்தரவின் பேர்ல அங்கே வைத்து அந்த 6 லட்சம் ரூபாய் நிதி என்பது முதல் கட்ட நிதி என்பது வழங்கப்பட உள்ளது. 2ஆம் கட்ட நிதியாக 6 லட்சம் ரூபாயை விரைவில் வழங்குவதாகவும் நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவர் சுகுமார் தெரிவித்துள்ளார்கள். செல்வராஜ், கவினுடைய உடல் பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கும் நிலையில் இறுதி சடங்கானது எங்கு எப்போது நடைபெற இருக்கிறது? இதைத் தொடர்ந்து நேரடியாக அவர் உடல் என்பது சற்று முன் அந்த திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரியில் உள்ள பிண அறையிலிருந்து சற்று முன் புறப்பட்டுள்ளது. இந்த வாகனம் செல்வதற்கு கிட்டத்தட்ட 45 நிமிடம் அவர் சொந்த கிராமமான ஆறுமங்கலத்திற்கு கொண்டு செல்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படுகின்றன. குறிப்பாக ஒரு 45 நிமிடம் இந்த அவர்களுடைய சாலை வழியாக அந்த உடல் என்பதை கொண்டு செல்லப்படுகிறது. செல்லும் வழியில் எல்லாம் பொதுமக்கள் தங்களுடைய அஞ்சலி செலுத்துவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. ஏன்னா அந்தந்த பகுதியில் வந்து கவினின் உடலுக்கு பொதுமக்கள் அந்த கிராமங்களில் நின்று தங்கள் அஞ்சலி செலுத்த உள்ளனர். அதன் பிறகு சுமார் 45 நிமிடத்திலிருந்து சுமார் 1 மணி நேரத்துக்குள் அவர் சொந்த ஊரான ஏரல் அருகே உள்ள ஆறுமங்கலத்திற்கு செல்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் நெல்லை மாநகர காவல்துறை ஆணையாளர் சந்தோஷ் ஏற்பாடு செய்துள்ளார். மேலும் அந்த வாகனத்திற்கு முன்பாகவும் அந்த வாகனத்திற்கு பின்பாகவும் காவல்துறை என்பது பலத்த போலீஸ் பாதுகாப்போடு அந்த வாகனங்களை கொண்டு செல்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது.
இந்த வாகனங்களை கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்குள் விரைந்து சென்று அவர் சொந்த கிராமத்தில் அந்த உடலை கொண்டு சென்று அங்கே வைத்து அவருக்கான இறுதி சடங்கு என்பது செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அதன் பிறகு அந்த இறுதி சடங்குக்கு பிறகு அந்த இறுதி சடங்கின் போது அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களும் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சியினரும் பல்வேறு அமைப்புகளும் நேரடியாக அங்க அஞ்சலி செலுத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. அந்த அஞ்சலி செலுத்திய பிறகு அதன் பிறகு அவருடைய முறைப்படி செய்வதற்கான இறுதி சடங்குகள் செய்வதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதுமா. செல்வராஜ், கவின் ஆணவ படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தமிழகத்திலே ஒரு பெரிய அதிர்வலை ஏற்படுத்தி இருக்கும் நிலையில் அவருடைய உடல் தற்போது அவருடைய சொந்த ஊருக்கு கொண்டு செல்லப்படும் நிலையில் அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் எந்த அளவுக்கு செய்யப்பட்டிருக்கு? நிச்சயமாகுமா. கடந்த 27ஆம் தேதி நீங்க தெரிவித்தது போலவே ஆணவ படுகொலை என்பது தமிழகத்து மட்டுமல்லாமல் உலகத்திலேயே மிக அச்சுறுத்தும் வகையாக தான் ஏற்பட்டுள்ளது. இந்த விஷயத்து தொடர்பாக கூட நேற்று திருமாவளவன் விடுதலை சிறுத்தை கட்சி அமைப்பாளர் தெரிவித்திருந்தார். ஏன்னா கடந்த 4 ஆண்டுகளாக தான் இந்த ஆணவ கொலை என்பது தமிழகத்தில் மிக அதிகரித்துள்ளதாகவும் இந்த கொலையை தடுப்பதற்காக காவல்துறையினர் எந்தவித ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவும் தெரிவித்துள்ளார்கள். குறிப்பாக அவர்கள் சிபிசிஐடி விசாரணை என்பது போடப்பட்டுள்ள சம்பவமே தங்களுக்கு திருப்திகரமாக இல்லை எனவும் தெரிவித்துள்ளார். ஏனென்றால் சிபிசிஐடி ஏற்கனவே 2 உதவி ஆய்வாளர்கள் அந்த வழக்கில் முதல் தகவல் அறிக்கையின் கீழே பதிவு செய்யப்பட்டதை தொடர்ந்து அவர்கள் இவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பார்களா என்பது தொடர்பான கேள்வியும் எழுந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார்கள். தொடர்ந்து சிபிசிஐடி போலீசார் பல்வேறு வழக்குகளை அவர் விசாரித்ததையும் அந்த வழக்குகள் விட தற்போது வரை முடிவு பெறாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். இந்த நிலையில் தான் தற்போது அவரது உடல் என்பது கவின் உடல் பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்ட பிறகு கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட போலீசார் இந்த பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டுள்ளார்கள். இந்த காவல்துறையினர் நேரடியாக இந்த வாகனத்திற்கு முன்பும் பின்புமாக அந்த பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டுள்ளார்கள். அவர்கள் நேரடியாக இந்த வாகனத்தை ஊர்வலமாக கொண்டு சென்று அவர்களுடைய சொந்த கிராமத்தில் நேரடியாக சென்று இறுதி சடங்குகள் செய்வதற்கான நடவடிக்கைகளையும் மாவட்ட நிர்வாகம் காவல்துறையும் செய்துள்ளது. அதற்கு ஏற்ப கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த காவலர்கள் மற்றும் ஆயுதப்படை காவலர்கள் இந்த பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டுள்ளார்கள். அந்தந்த காவல் நிலையத்திற்கு செல்லக்கூடிய பகுதியில் அந்தந்த காவல் நிலையத்திலிருந்து பாதுகாப்பு பணியில் அமர்த்துவதற்காகவும் நெல்லை சரக டிஐஜி சந்தோஷ் அந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். தொடர்ந்து தற்போது 100கணக்கான வாகனங்கள் வரிசையோடு அந்த உடல் என்பது அவர் சொந்த கிராமத்திற்கு கொண்டு செல்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் காவல்துறை செய்துள்ளது. மேலும் அவர் உறவினர்களும் செய்துள்ளார்கள். தொடர்ந்து தற்போது மிக அதிகமாக 100கணக்கான வாகனங்கள் அந்த கவின் உடலுக்கு பின்னாலே செல்லக்கூடியதை நாம் நேரடியாக பார்க்கிறோம். அந்த அளவிற்கு பொதுமக்கள் மற்றும் அவர் கவினுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையிலும் இந்த ஆணவ படுகொலையை கண்டித்தும் அவர்கள் பல்வேறு கோஷங்களை எழுப்பியவாறு தங்களோட பகுதிக்கு அந்த உடலை கொண்டு செல்வதற்கான ஏற்பாடுகளை அவர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள். இதற்கு அதிகமான காவல்துறையினர் தங்கள் பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டுள்ளார்கள். உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி செல்வராஜ்.